எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயத்துக்கு வந்து இயற்கை உரம் எத்தனாவது நாள்ல என்ன குடுக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோங்க. இப்ப வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில நம்ம துளியோட நஞ்சு இல்லாம விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோங்க. அது உண்டான கன்டினியூவான வீடியோ தான் இது. இப்ப பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயத்துக்கு சரியா 40வது நாள் ஆகுதுங்க. நம்மளது ஒரு சின்ன பிரச்சனை என்னாச்சுன்னா சின்ன வெங்காயம் வந்து நம்ம தொலாவுனோம், கிடைக்கல. பழைய வெங்காயமா புடிச்சு நட்டுனா நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு தொலாவுனோங்க. விதை யார்கிட்டயுமே இல்ல. அதனால நம்ம வந்து சந்தையில போய் வாங்குனோம். கொஞ்சம் விதை வந்து புது விதையா போச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, முளைக்கிறது வந்து ஒரே முகமா முளைக்கலைங்க. ஒண்ணு இன்னைக்கு முளைச்சதுன்னா, ஒண்ணு இன்னும் 4 நாள் கழிச்சு முளைச்சது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 10 நாள் கழிச்சு முளைச்சது. ஒரு சிலது 20 நாள் கழிச்சு முளைச்சது. இப்படி வந்து முளைச்சங்காட்டி, ஒரே ஈவனா முளைக்காதங்காட்டி, ஒண்ணு பெருசா இருக்குது, ஒண்ணு சின்னதா இருக்குது. அந்த மாரி இருக்குதுங்க. இது புடுங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம வந்து எது எது பெருசா இருக்குதுன்னு பார்த்து பார்த்து புடுங்கணும்னு நெனைக்கிறேன். அதனால வந்து விதை வந்து வாங்கும்போது ரொம்ப கவனமா இருங்க. இப்போ இந்த இயற்கை உரம் எது குடுக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆட்டாம்புழுக்கை ப்ளஸ் வந்து புண்ணாக்கு, முட்டை ஓட்டு தூளு, எலும்பு உரம் இதெல்லாம் கலந்த ஒரு கலவை தாங்க நம்ம வந்து இயற்கை உரமா குடுக்க போறோம். இப்போ வந்து என்னென்ன இதில இருக்குது, எப்படி நம்ம இத வந்து ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்றதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆட்டாம்புழுக்கையில தான் இருக்கிறத பார்த்தீங்கன்னா, சத்துக்கள் அதிகமா இருக்கும். ஆனா வந்து அது வந்து ஆ பயிர்கள் எடுத்துக்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போ வந்து ஆட்டாம்புழுக்கை டைரக்ட்டா அப்படி நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தண்ணீல ஊறி கொஞ்சம் கொஞ்சமா பயிர் எடுத்துக்கும். அது வந்து குறுகிய கால பயிருக்கு வந்து கொஞ்சம் சிரமமானது தாங்க. ஏன்னா வந்து இப்ப நம்ம போட்டோம்னா, இன்னும் 2, 3 தண்ணி கழிச்சு அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பயிர் வந்து குறுகிய கால பயிர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3/4வாசி விளைச்சல் வந்துரும். அ அது மட்டும் இல்லாம எடுத்துக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டாம்புழுக்கை வந்து பவுடரா பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த அளவுக்கு வந்து பவுடரா இருக்குது அப்படின்னா, பாருங்க மேல ஃபுல்லா மிதக்குது பாருங்க. நம்ம வீசி விட்டது எப்படி மேல மிதக்குதுன்ட்டு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுடரா இருக்கு. இது அப்படியே ஊறுச்சு அப்படின்னா கீழ தண்ணிக்குள்ள போயிருங்க. இங்க பாருங்க. இதில அந்த வெள்ளையா தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை ஓட்டு தூளுங்க. அத வந்து பவுடரா பண்ணல. அத வந்து நுணுக்கி இருக்குது. ரொம்ப பவுடரா பண்ணலைங்க. நுணுக்கி இருக்குது. சின்ன வயசுலலாம் நம்ம பார்த்துருப்போம். என்னன்னா, முட்டைய சாப்பிட்டு அதனோட ஓட்ட வந்து செடிகளுக்கு வீட்ல இருக்கிற செடிகளுக்கு ரோஜா செடி, அந்த மாரி செம்பருத்தி செடிகளுக்கெல்லாம் போட்டு விடுவாங்க. முட்டை ஓட்டுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரோட்டீன் வந்து ஜாஸ்தியா இருக்குதுங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கடலை புண்ணாக்குல இருக்கிறத விட, இதில 7 மடங்கு அதிகமான புரோட்டீன் இருக்குதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பயன் அப்டின்னா, ஆ கலர் நல்லா வருங்க வெங்காயம். ப்ளஸ் வந்து உருட்டு நல்லா வருங்க. காய் நல்லா உருண்டு நல்லா வருங்க. அதுக்காக வந்து இது வந்து வெங்காயத்துக்கு மட்டும் இல்லைங்க. எல்லா பயிருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, முட்டையோடு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட் குடுக்கக்கூடிய பொருள் தானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புண்ணாக்கு. புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில 8 புண்ணாக்கு கலந்துருக்குதுங்க. 8 புண்ணாக்கு நம்ம 8 ஊட்டு புண்ணாக்குன்னு ஒரு வீடியோ இருக்கும். ஆனா, அதில இருக்கிற ரேஷியோவும், இதில இருக்கிற ரேஷியோவும் மாறுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து எலும்பு உரங்க. எலும்பு உரம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து கலந்துருக்குதுங்க. ஆ இது வந்து 4 ஐட்டம் கலந்துருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து இயற்கை உரத்தில வந்து இது மிக அற்புதமா இருக்குங்க. என்னடா ஆட்டாம்புழுக்க, முட்டையோடு இதெல்லாம் கொண்டு போய் வைக்க சொல்றான் அப்படின்ட்டு இல்லைங்க. நீங்க வந்து ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. இது வந்து எல்லா பயிருக்குமே வைக்கலாங்க. இப்ப வந்து நம்ம 8 ஓட்டு புண்ணாக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரைச்சு ஊத்த சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 10 கிலோ வந்து 1/2 ஏக்கருக்கு வந்து வைக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா போடுற மாரி இருக்கும். கரைச்சு ஊத்துனீங்கன்னா, சீக்கிரமா வந்து அந்த தண்ணீல என்ரிச் ஆவறதுனால, பயிர்கள் வந்து உடனடியா எடுத்துக்கும். அதே மாரி தான் இது வந்து ஃபுல்லா எல்லாமே பவுடரா இருக்கிறதுனால, நம்ம வந்து வீசி விட்டோம் அப்டின்னா, உடனடியா வந்து அது வந்து தண்ணீல அந்த சைலமெல்லாம் இறங்கி, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயிர்கள் வந்து உடனே எடுத்துக்குங்க. அதுக்காகத்தான் இந்த மாரி வச்சிருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ள கலர்ல தெரியுது ஃபுல்லாமே முட்டையோடுங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, புண்ணாக்கு, ஆட்டாம்புழுக்கை, எலும்பு உரம். அதெல்லாமே பவுடராவே இருக்குங்க. இந்த முட்டையோடு மட்டும் கொஞ்சம் நுணுக்கி போட்டிருக்குங்க. இது நம்ம வந்து 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 மூட்டை நம்ம சொல்றோங்க. 1 ஏக்கருக்கு வந்து நம்ம 5 மூட்டை வந்து அப்படியே தூவி விடலாங்க. அது எல்லா பயிருக்குமேங்க. தென்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, 1 மரத்துக்கு 2 கிலோ. 1 மரத்துக்கு வந்து தென்னை மரத்துக்கு 2 கிலோ வைக்க சொல்றேங்க. பாக்கு மரமா இருந்தா பார்த்தீங்கன்னா, நல்லா காய் வந்துட்டு இருக்கிற மரமா இருந்துச்சுன்னா,
ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 250 கிராம் வச்சீங்கன்னா போதுங்க. சின்ன பிள்ளையா இருந்தா 100 கிராம், 150 கிராம் அந்த மாரி வச்சுக்கலாங்க. ஆ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிப்பா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து அப்படியே தூவி விட்டுறலாம். ஈஸியா வந்து நீங்க வீசி விட்டுறலாம். வீசி விட்டு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப கட்டு தண்ணியா இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து தண்ணி விட்டுட்டு இறச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப பவுடரா இருக்கிறதுனால ஒரே பக்கமா அடிச்சுட்டு போயிருங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கட்டு தண்ணிக்கு வந்து தண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா உள்ள வீசி விட்டீங்கன்னா அப்படின்னா, எல்லா பக்கம் அப்படி இறங்கிக்குங்க. இல்லைன்னா வந்து ஒரே பக்கமா அடிச்சுட்டு போயிரும். நம்ம வந்து வாழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால் மாறும்போது குடுக்கலாங்க. கால் மாறும்போது குடுக்கலாம். மறுபடியும் இடையில ஒரு தாட்டி குடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வாழைக்கெல்லாம் 5 மூட்டை நம்ம வந்து சொல்றோங்க. ஒரு ஏக்கராக்கு 5 மூட்டை வைக்க சொல்றோம். இது வந்து 40 கிலோ மூட்டைங்க. ஒரு மூட்டை வந்து 40 கிலோங்க. பாருங்க பார்த்தீங்கன்னா, எந்த அளவு பவுடர் இருக்குதுன்னு பாருங்க. அப்படி தண்ணி மேல போட்டா, இப்படி நீங்க வந்து முதல்லயே போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரே பக்கமா போயிருங்க. அதுக்காக தான் இப்ப போட்டேன். இப்ப போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தண்ணி விடுறதுக்கு முன்னால போட்டுட்டோம்னா, இந்த மாரி அடிச்சுட்டு போயிரும். ட்ரிப்பா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்ல. வீசி விட்டோம்னா அப்படியே நின்னுக்கும். கட்டு தண்ணிங்கும்போது இது ஒரு பிரச்சனை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி விட்டுட்டு போட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்ல. அப்படியே அந்தந்த இடத்துக்கு இறங்கிக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ எல்லா இடத்துக்குமே பார்சல் சர்வீஸ்ல குடுத்துட்டுருக்கோங்க. இது வந்து 40 கிலோ மூட்டை ரூ. 650 வருங்க. இதில வந்து ஆட்டாம்புழுக்கைய வந்து பவுடரா பண்ணிக்குதுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டையோட்டு தூளு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புண்ணாக்கு, எலும்பு உரம் இதெல்லாம் கலந்துருக்குதுங்க. இத நம்ம நெறைய பேத்துக்கு குடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, நீங்க வந்து வாங்கிக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ அடுத்த வீடியோல என்னென்ன பண்றோம், அ என்னென்ன இதுவரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்குது, எவ்வளோ செலவாயிருக்குது அப்டின்றத பத்தி போடுறேன். ஒரு நண்பர் வந்து கேட்டாரு எனக்கு ஃபோன் பண்ணி, "என்னங்க சின்ன வெங்காயம் இயற்கையில எடுக்கிறீங்களாமா? இது உண்மையா?" அப்டின்னு கேட்டாரு. உண்மதாங்க. நம்ம வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன், எத்தனாவது நாள் பண்ணியிருக்கேன், எவ்வளோ செலவாச்சு அப்டின்றத பத்தி போடுறேங்க. சரிங்களா? உங்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மள கான்டாக்ட்